Example 3.10. A company has determined that marginal cost function for a product of a particular commodity is given by MC equal to 125 plus 10x minus x square by 9. ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன் என்னென்னு ஃபைன் பண்ணுறாங்கன்னா MC equal to 125 plus 10x minus x square by 9 where C rupees is the cost of producing x unit. அதில் சின்றது என்னென்னா காஸ்ட். எதுக்கான காஸ்ட்னா ஒரு ப்ராடக்ட் ஒரு கமாடிட்டியோட எக்ஸ் யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆகிற காஸ்ட். இஃப் தி ஃபிக்ஸ்டு காஸ்ட், அதோட ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 250. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த ப்ரொடியூசிங் 15 யூனிட்? இப்போ எக்ஸ் யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ண சி என்ற அளவு காஸ்ட் ஆகுது. அப்போனா 15 யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளோ காஸ்ட் ஆகும்? இப்போ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் கொடுத்துட்டு அதில் எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் யூனிட், சின்றது ஆகிற காஸ்ட் அதையும் கொடுத்துட்டாங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு 15 யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆகிற காஸ்ட் கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலான்னா ஃபஸ்ட் நம்மக்கிட்ட கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் MC equal to 125 plus 10x minus x square by 9. அதில் சின்றது ஆகிற காஸ்ட்டு எக்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட்டுக்கு. ஃபஸ்ட் இப்போ சியை ஃபைன் பண்ண போகிறோம். காஸ்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம்னா C equal to மார்ஜினல் காஸ்ட்டை இன்டகிரேஷன் பண்ணி வர ஆன்சர் ப்ளஸ் கேன்றதுங்க ஃபிக்ஸ்டு காஸ்ட். அது நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 250. இப்போ C equal to இன்டகிரேஷன் ஆஃப் 125 plus 10x minus x square by 9 into dx. இது இன்டகிரேஷன் பண்ணும்போது 125 கான்ஸ்டன்ட் இன்டூ டிஎக்ஸ்னு வரும். டிஎக்ஸ் இன்டகிரேஷன் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 10 எக்ஸ் இன்டகிரேஷன் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேஷன் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3. ஆல்ரெடி அங்கே ஒரு 9 இருக்கு. 9 into 3 நமக்கு 27 ப்ளஸ் கே இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் C equal to 125x 10 into 2 டிவைட் பண்ணால் 5x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் பை 27 ப்ளஸ் இங்கே கேன்றது என்னென்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் அமௌண்ட். அது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 250. வேற இங்கே நமக்கு K ஈக்குவல் டு 250 அதை கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது C ஈக்குவல் டு 125x ப்ளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூப் பை 27 ப்ளஸ் இங்கே 250. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 15 யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆகிற காஸ்ட்டு. அது எக்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் யூனிட், 1 யூனிட்டா 2 யூனிட்டா 3 யூனிட்டா, சின்றது ஆகிற காஸ்ட்டு. இப்போ யூனிட்டை பொறுத்து காஸ்ட்டு மாறும். 1 யூனிட்டுக்கு ஒரு காஸ்ட்டு வரும், 2 யூனிட்டுக்கு ஒரு காஸ்ட்டு வரும். அதே போல் இங்கே யூனிட் மாற மாற நம்மளோட காஸ்ட் இங்கே மாறிக்கிட்டே இருக்கும். அந்த யூனிட்னா 15 யூனிட். அப்போ எக்ஸுக்கு வேலை என்ன பண்ணுங்க 15 அப்ளை பண்ணி காஸ்ட்டு ஃபைன் பண்ண போகிறோம். இந்த சியில் நமக்கு நம்பர் ஆஃப் யூனிட் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 15 யூனிட்ஸ். இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ ஃபுல்லாக அங்கே 15 ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். 125 இன்ட்டு 15 ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மீன்ஸ் இங்கே 15 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் க்யூப்னா இங்கே 15 க்யூப் டிவைடட் பை 27 ப்ளஸ் இங்கே 250. இப்போ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். 125 இன்ட்டு 15னா 1875. மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்க, எடுத்து இன்ட்டு பண்ணி வர ஆன்சர் 1875 ப்ளஸ் இங்கே 15 ஸ்கொயர் பண்ணால் 225. 225 இன்ட்டு 5னா 1125 மைனஸ் ஆஃப் இங்கே 15 கியூப். 15 நம்ம கியூப் பண்ணிவிட்டு அதை 27 டிவைட் பண்ணும்போது கிடைக்க போகிற ஆன்சர் வந்து 125 ப்ளஸ் இங்கே 250. இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குன்னா ருபீஸ் 3125. அப்போ 15 யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ண நமக்கு ஆகிற டோட்டல் காஸ்ட் இங்கே என்னவாக இருக்குன்னா 3125. Example 3.11. The marginal cost function MC equal to 2 plus 5 e power of x. First subdivision என்ன ஃபைன் பண்ண போகிறோன்னா find C. C means cost function ஃபைன் பண்ண போகிறோம். எப்போனா C of 0 equal to 100. அதாவது 0 யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆகிற காஸ்ட் பார்த்தீங்கன்னா 100. தென் ஆவரேஜ் காஸ்ட். ஃபஸ்ட் இந்த சொல்யூஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் MC equal to 2 plus 5 e power of x. இதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு C கண்டுபிடிக்க போகிறோம்.
C equal to integration of MC dx plus K. C equal to integration of marginal cost 2 plus 5 e power of x into dx. ஃபஸ்ட் இங்கே 2 இன்டகிரேஷன் பண்ணால் 2 இன்ட்டு எக்ஸ்னு கிடைக்கும். ப்ளஸ் 5 இ பவர் ஆஃப் எக்ஸ் இன்டகிரேஷன் பண்ணால் இ பவர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கே இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் ஆர் ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட். இங்கே நம்ம கொடுத்துட்டு ஃபஸ்ட் சப்டிவிஷனில் என்ன குழு கொடுத்துருக்காங்கன்னா சி ஆஃப் 0 ஈக்குவல் டு 100. அதாவது இங்கே 0 யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆகிற காஸ்ட் 100. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது சி ஈக்குவல் டு 100. இப்போ அந்த ஈக்குவேஷனில் சிக்கு பதிலாக நம்ம 100ஐயும் ஈக்குவல் 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0 ப்ளஸ் 5 இ பவர் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 0 ப்ளஸ் இங்கே கே. இப்போ 100 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 0 இங்கே 0 ப்ளஸ் இ பவர் ஆஃப் 0 1 ஸோ 5 ப்ளஸ் இங்கே கே ப்ளஸ் 5 வெளியே கொண்டு போனால் -5ஆக மாறும். ஸோ கே ஈக்குவல் டு 100 - 5 95. நமக்கு தேவையான சியோட ஆன்சர் சி ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 5 இ பவர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கேக்கு பதிலாக இங்கே 95. இதுதான் நமக்கு தேவையான சியோட வேல்யூ. எப்போனா எக்ஸ் 0வாக இருக்கும்பொழுது சி 100ஆக இருக்கும்போது தேவையான காஸ்ட் ஃபங்க்ஷன் சி ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 5 இ பவர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 95. நெக்ஸ்ட் இதில் ஆவரேஜ் காஸ்ட் ஃபைன் பண்ண போகிறோம். ஆவரேஜ் காஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா சி பை எக்ஸ். கண்டுபிடிச்ச சியோட ஆன்சரை எக்ஸால் டிவைட் பண்ண போகிறோம். சி என்ன ஃபைன் பண்ணோம்னா 2x ப்ளஸ் 5 இ பவர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 95 டிவைடட் பை எக்ஸ். இப்போ எக்ஸை தனித்தனியாக பிரிக்கும் போது 2x பை எக்ஸ் ப்ளஸ் 5 இ பவர் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 95 பை எக்ஸ். இப்போ டிவைட் பண்ணும்போது இங்கே 2 ப்ளஸ் 5 இ பவர் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 95 டிவைடட் பை எக்ஸ் நமக்கு தேவையான ஆவரேஜ் காஸ்ட்டோட வேல்யூ. எக்ஸசைஸ் 3.2ல கொஸ்டின் நம்பர் 6. The marginal cost function of the product is given by dc by dx means marginal cost கொடுத்துட்டாங்க. தென் என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்படின் தி டோட்டல் அண்ட் ஆவரேஜ் காஸ்ட். இப்போ அதே போல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 500. இப்போ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்ட்டை கொடுத்துட்டு ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை கொடுத்துட்டு டோட்டல் காஸ்ட்டையும் ஆவரேஜ் காஸ்ட்டையும் கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்ஜினல் காஸ்ட் எம்சி. அவங்க டிசி பை டிஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு டிசி பை டிஎக்ஸ் ஒன்று தான், மார்ஜினல் காஸ்ட் ஒன்று தான். இப்போ 100 - 10x ப்ளஸ் 0.1 எக்ஸ் ஸ்கொயர். நமக்கு என்ன வேணும் டோட்டல் காஸ்ட் ஆர் காஸ்ட் ஃபங்க்ஷன். இப்போ சி ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் எம்சி டிஎக்ஸ் ப்ளஸ் கே. சி ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் மார்ஜினல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 - 10x ப்ளஸ் 0.1 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ 100 கான்ஸ்டன்ட், டிஎக்ஸ் இன்டகிரேஷன் பண்ணால் இங்கே எக்ஸு -10, எக்ஸை இன்டகிரேஷன் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 0.1 எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேஷன் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் இங்கே கே இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் ஆர் ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட். இப்போ டிவைட் பண்ணும்போது 100 பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 டைம் 5 டைம்ஸ்னா 5 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0.1 எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் இங்கே கே. கேன்றது ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட். நமக்கு கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 500. அப்போ ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட் கே ஈக்குவல் டு 500. இப்போ என்ன ரிப்ளேஸ் பண்ணுறோன்னா இங்கே சி ஈக்குவல் டு 100x மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 0.1 எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் கேக்கு பதிலாக இங்கே 500. இப்போ டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட். ஆவரேஜ் காஸ்ட் ஏசி ஈக்குவல் டு சி டிவைடட் பை எக்ஸ். இங்கே சியோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 100x மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 0.1 எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் 500 டிவைடட் பை இங்கே எக்ஸ். இப்போ எக்ஸை தனித்தனியாக பிரிக்க போகிறோம். இப்போ இங்கே ஒவ்வொரு டேர்முக்கும் தனித்தனியாக பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா 100x by x minus 5x square divided by x plus இங்கே 0.1 x cube by 3 divided by x plus இங்கே 500 by x. ஸோ இங்கே ஆவரேஜ் காஸ்ட்டோட ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குன்னா
x x கேன்சல்னா இங்கே 100 மைனஸ் ஒரு x கேன்சல்னா 5x 1 கேன்சல்னா ப்ளஸ் 0.1 x ஸ்கொயர் பை 3 ப்ளஸ் இங்கே 500 பை x